Hello students, நம்ம இப்ப பார்க்க போறது 10th standard chapter 6ல வரக்கூடிய example sum 6.5 பார்க்கலாம். Prove that root 1 plus cos theta by 1 minus cos theta is equal to cosecant theta plus cot theta. இப்போ நம்ம left hand side எடுத்துக்கிறோம். rootல இருக்கு root அப்படியே போட்டுட்டு 1 plus cos theta by 1 minus cos theta எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம இத வந்து கான்ஜுகேட் பண்றதுக்காக என்ன செய்றோம்? டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 1 minus cos theta ஓட ஆப்போசிட் சைன் என்னன்னா 1 plus cos theta. அதால நம்ம நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்றதுக்காக எழுதுறோம். எல்லாமே ரூட் குள்ள தான் எழுதணும். 1 plus cos theta by 1 minus cos theta அப்படியே எழுதிட்டு இன்டு போட்டுட்டு 1 plus cos theta by 1 plus cos theta ன்னு எழுதிக்கிறோம். இப்போ நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். பண்ணும்போது என்னன்னா இங்க 1 plus cos theta into 1 plus cos theta இருக்கு நியூமரேட்டர்ல. ரெண்டுமே பிளஸ்ல இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? ஹோல் ஸ்கொயர் போட்டு எழுதலாம். 1 plus cos theta ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து வெளியே வந்துருச்சு. இந்த ரூட் அப்படியே இருக்கணும் ஃபுல்லா. அடுத்ததா டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 1 minus cos theta into 1 plus cos theta இருக்கு. இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அதான் a plus b a minus b ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா a square minus b square. அதே போல நமக்கு 1 minus cos square theta கிடைக்கும். அதாவது 1 square minus cos square வரும். 1 minus cos square theta. இப்போ நம்ம எழுதுறோம். எல்லாமே ரூட்ல தான் இருக்கு. இப்போ நம்ம ரூட்ல இருக்கும்போது இங்க ஹோல் ஸ்கொயரா இருக்கிறதுனால இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகும். நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 1 plus cos theta by 1 minus cos square theta மட்டும் இருக்கு. இதுக்கு மட்டும் நம்ம ரூட் போடணும். இந்த ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. நியூமரேட்டருக்கு ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. டினாமினேட்டருக்கு மட்டும் நம்ம ரூட் போடுறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா 1 plus cos theta by root 1 minus cos square theta ஆவா இருக்கு. இப்போ இந்த 1 minus cos square thetaவுக்கு நம்ம சேஞ்ச் பண்றோம். என்னன்னா 1 minus cos square theta is equal to sin square thetaவா கொண்டு வந்திருக்கோம். அதையும் நம்ம ரூட்ல தான் எழுதுறோம். 1 plus cos theta by root sin square theta எழுதுறோம். இப்போ இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகுது. நமக்கு மீதி இருக்கிறது இப்போ என்னன்னா 1 plus cos theta by sin theta வந்துருச்சு. இப்போ இந்த sin theta டினாமினேட்டர் இருக்கக்கூடிய sin theta நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டுக்குமே நமக்கு சொந்தம். அப்ப 1 by sin theta தனியாவும் cos theta by sin theta தனியாவும் பிரிச்சு எழுதுறோம். இப்போ 1 by sin thetaங்கிறது cosecant theta. cos by sin thetaங்கிறது cot thetaவுக்கு ஈக்குவல். இப்போ நமக்கு கிடைச்சாச்சு ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சாச்சு. cosecant theta plus cot theta கிடைச்சாச்சு. சம் புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.